ஒரு ரவுடி, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர், இவர் வந்து ஒரு ஜாதிக்கான ஒரு அரசியல் தலைவர், ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறவர். ஸோ இவருக்கு வந்து எழுத படிக்க கூட தெரியாது, இவர் வந்து சும்மா ஏதோ ரவுடித்தனம் பண்ணி வந்து அரசியலில் வந்துட்டார். அது வந்து ஜாதி கட்சி. விடுதலை சிறுத்தை அப்படிங்கிறது ஜாதி கட்சி. திருமாவளவன் அப்படிங்கிறது ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறாரு, ஜாதி தலைவர் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் ஒரு தலித், அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆக முடியாது, சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்னு வந்து ஓப்பன் ஸ்டேஜில் வந்து சொல்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அது என்னென்னா, மக்கள் வந்து எங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் இவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி அப்படின்னா, சில பேர் பாசிட்டிவ்ஸும் சொல்லுவாங்க, சில பேர் நெகட்டிவ்ஸும் சொல்லுவாங்க. நெகட்டிவ்ஸ் வந்து பொதுவாக இவர் மேலே ஒரு வைக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்னென்னா, இவர் வந்து ஒரு ரவுடி, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர், இவர் வந்து ஒரு ஜாதிக்கான ஒரு அரசியல் தலைவர், ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறவர். ஸோ இவருக்கு வந்து எழுத படிக்க கூட தெரியாது, இவர் வந்து சும்மா ஏதோ ரவுடித்தனம் பண்ணி வந்து அரசியலில் வந்துட்டார் அப்படின்னு வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இவர் மேலே வந்து ரொம்ப காலமாகவே, இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப வருஷம், ஒரு 20 வருஷம் முன்னாடியே வந்து இவர் மேலே ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டது. ஸோ நானும் வந்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த தமிழக அரசியல் அப்படிங்கிறத ஓவராலாக ஒரு பாலிட்டிக்ஸை வந்து ஒரு டீப்பாக படித்து தெரிஞ்சிக்கிற வரைக்கும், பார்க்குற வரைக்குமே எனக்கும் வந்து சில பேர் வந்து இப்படி தான் திருமாவளவன் அவர்களை வந்து இப்படி தான், சில பேர் பாசிட்டிவ்ஸாக சொல்லுவாங்க, சில பேர் நெகட்டிவ்ஸாக சொல்லுவாங்க. ஆனால் நெகட்டிவ்ஸ் சொல்கிறவங்க ஜென்ரலாக இது வந்து இப்படி வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டெப்த்தாக யார் தான் திருமாவளவன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிக்கும் பொழுது தான் தெரிஞ்சுது. ஸோ இவர் மேலே வந்து சொன்ன இந்த நெகட்டிவிட்டிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எதுவுமே கிடையாது. திருமாவளவன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய படித்தவர், சட்டம் படித்தவர். ஸோ அவருக்கு வந்து ஜென்ரலாக இந்த சோஷியாலஜியும் சரி, பொலிட்டிக்கல் சயின்ஸும் சரி, இந்த மொத்தமாக இந்த அரசியல் என்ன A to Z அப்படிங்கிறது ஒரு டெப்த் எல்லாமே வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அம்பேத்கரிசம் பேசுவார், தெளிவாக பேசக்கூடிய ஒரு தலைவர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தெளிவாக பேசக்கூடிய ஒரு மைக்கை கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அரசியலை பற்றி சில டாபிக் பேசணும் அப்படின்னா கெத்தாக ஒரு தெளிவாக ஒரு 3 மணி நேரம் ஒரு நின்ன இடத்துல ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் பேசக்கூடிய ஒரு தலைவர். அந்தளவுக்கு வந்து இவருக்கு வந்து நாலேஜ் இருக்குது. இவரால் வந்து இவர் கட்சியில் இருக்கிற பல தொண்டர்கள், பல பேர் வந்து சட்டம் படித்து இவரை மாதிரியே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விடுதலை சிறுத்தைகள் நான் முன்ன சொன்ன மாதிரி மிகப்பெரிய கட்சிகளோடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்து வெவ்வேறு காலங்களில் திமுக கூட அலைன்ஸ் வச்சுருக்கிறாரு, ஏடிஎம்கே கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் பல கட்சிகளோடு ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 தடவை வந்து இவர் எம்பி ஆகிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த 2024 லோக்சபா எலெக்ஷனோட ரிசல்ட்டும் சேர்த்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எம்எல்ஏ ஆகிருக்கிறாரு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு எலக்டோரல் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறத பெரிய அளவில் வச்சுருக்காரு. இன்னொரு ஒரு முக்கியமான விமர்சனம் இவர் மேலே வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள், அதாவது ஹிந்துத்துவா, பிஜேபி மாதிரியான கட்சிகள் கூட வந்து அலைன்ஸ் வைக்காத, இப்போ வரைக்கும் ஒரு பெரிய அளவில் ஒரு அலைன்ஸுக்கு ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் திருமாவளவன் அவர்கள்னு சொல்லலாம். ஏன்னா பட்டியல் சமூகத்தில் தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா, நேஷ்னல் வைடில் பார்த்தோம்னா நிறைய தலைவர்கள் பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய மினிஸ்ட்ரியை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அந்த சனாதன எதிர்ப்பு, அந்த மனுஸ்மிருதி, இந்த வர்ணாசிரமம், இது மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்ந்து வந்து ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிகிட்டே வராரு. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இவர்கிட்ட ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மேலே வைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ். ஸோ முக்கியமாக ஒரு விஷயம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பெரும்பாலான பட்டியல் சமூக மக்களுடைய அந்த வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மாட்டிறைச்சி அப்படிங்கிறது ஒரு 60லேருந்து 65% மக்கள் வந்து மாட்டிறைச்சியை விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் தான். ஸோ ஜென்ரலாக இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சண்டேனா மட்டன் எடுக்கணும், சிக்கன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பீஃப் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக இருக்கும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி நேரத்தில் ரொம்ப வருஷமாகவே அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பியோர் வெஜிடேரியனாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். ரீசெண்டாக எனக்கு வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷமாக தான் தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி இவர் வந்து ஒரு வெஜிடேரியனாக, அதுவும் பியோர் வெஜிடேரியனாக இருக்கார் அப்படின்னு. ஸோ இது வந்து உண்மையா அப்படின்னு வந்து ஒரு அரசியல் ஆராயலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ என்னோடய ஃப்ரெண்டு
ஒருத்தருடைய திருமணத்திற்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். ஸோ அங்கே வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போகல. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது திருமாவளவன் அவர்கள் வந்து வந்திருந்தார் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் என்ன பண்ணேன், ஒரு சேஞ்சுக்கு சரி சும்மா ஒரு போட்டு வாங்குவோம் அப்படின்னு கேட்கும்போது, திருமாவளவனை வந்து அவர் சாப்பிட்டாரா, மற்ற அங்கே வந்த மினிஸ்டர்ஸு மற்ற இப்போ அரசியல்வாதிகள்லாம் வந்து எல்லாருமே வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க. ஏன்னா என்னுடைய நண்பர் வந்து ஒரு இஸ்லாமியர். திருமாவளவன் அவர்கள் வந்து சாப்பிட்டாரா, ஒரு ஜென்ரல் செக்கப் ஒன்று பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படி செக் பண்ணும்போது இல்லை, அவருக்கு மட்டும் நாங்கள் வெளியே இருந்து வெஜிடேரியன் வந்து வர வச்சு கொடுத்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து இவர் எடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா ஒரு லெவலுக்கு வந்து போனதுக்கப்புறம் ஸோ அவரே வந்து சில மேடைகள்லாம் நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு, நான் வந்து இப்போதைக்கு பியோர் வெஜிடேரியன் தான், ஸோ நான்வெஜ் வந்து நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அவருடைய ஏஜ் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவருக்கு ஸோ இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வேறு ஒரு பாசிட்டிவான ஒரு முகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது. இப்போ இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இவருடைய தோழமை கட்சியில் இருக்கக்கூடிய சில பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே வந்து என்னென்னா, நீங்கள் ஏன் ப்ரோ திருமாவளவன் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை, ஸோ ஏன் வந்து அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து வந்த தலைவர், பட்டியல் சமூக மக்களின் விடுதலைக்காக போராடிட்டு இருக்காரு. இன்றைக்கும் பார்த்தோம்னா 2024 பல இடங்களில் ஆலய நுழைவு அப்படிங்கிறது பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது, போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் இறங்கி வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, பல போராட்டங்கள் நடத்துகிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுறாங்க. ஏன் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வந்து கேட்டோம்னா, திருமாவளவன் அவர்களோட இருக்கின்ற தோழமை கட்சியிலே வந்து இருக்கிற இளைஞர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களே, இல்லைங்க அது வந்து ஜாதி கட்சி, விடுதலை சிறுத்தை அப்படிங்கிறது ஜாதி கட்சி, திருமாவளவன் அப்படிங்கிறது ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறாரு, ஜாதி தலைவர் அவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. இங்கே எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தை அதாவது எல்லாருமே நினச்சிக்கிற ஒரு தவறான புரிதல், அதாவது ஜாதி வேணாம் அப்படின்னு ஒரு சொல்கிற கூட்டம் எப்படி வந்து அது ஒரு ஜாதி கூட்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஜாதி வேணும், ஜாதிங்கிறது ஒரு அழகானது, ஜாதி வந்து ஒரு தேவை, அது வந்து ஒரு வரலாறு, அது வந்து ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய போது, அப்படிப்பட்டவர்கள் சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணும்போது ஓகே அது ஒரு சாதி அடையாளமாக இருக்கலாம், அது அவர்களுடைய பார்வையில் வந்து அது சரியாக இருக்கும். அதனால் சாதியே வேண்டாம், சாதியை ஒழிக்கணும், தமிழ் தேசியம், அம்பேத்கரிசம் இது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து வச்சு ட்ராவல் பண்ணக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது எப்படி வந்து இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு சாதிக்கான ஒரு கூட்டம். இது அதாவது சாதிங்கிறது ஒரு இழிவை ஏற்படுத்துது, ஒரு சாதி அடையாளம் அப்படிங்கிறது பட்டியல் சமூக மக்களுக்கு அது வந்து ஒரு இழிவை வந்து ஏற்படுத்துறதா இருக்குது அப்படின்னு கருதும்போது, அது எப்படி ஒரு பெருமையாகும், அது எப்படி ஒரு சாதியாகும், அது எப்படி ஒரு சாதி கட்சியாகும் அப்படிங்கிறது இது தொடர்ந்து வந்து பொதுவாக வந்து விடுதலை சிறுத்தைகள் மேலேயும் திருமாவளவன் அவர்கள் மேலேயும் பட்டியல் சமூக மக்கள் மேலேயும் வந்து வைக்கக்கூடிய ஒரு திணிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு சாதியை வச்சு அரசியல் நடக்குது, திருமாவளவன் இப்படி பண்ணுறாரு, இந்த கூட்டம் அப்படிங்கிறது இது சாதி கூட்டம் அப்படின்னு இது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை நான் எதுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று, அதாவது அவருடைய கட்சி சார்பாக ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஒரு 3 மணி நேரம் ஒரு ஸ்ட்ரெச்சில் வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறார், ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் ஒரு தலித், அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆக முடியாது, சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்னு வந்து ஓப்பன் ஸ்டேஜில் வந்து சொல்கிறாரு. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சமீபத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான பல வயலன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்குது. ஸோ இதுக்கு அவர் வந்து ஒரு குரல் கொடுக்குற விதமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் வந்து அவர் இண்டிபெண்ட்டாக ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இதை வந்து எடுத்துக்கலாம். இல்லை இப்படி அவர் வந்து சொன்ன அந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னும் மேலே வந்து ஒரு அழுத்தம் தரணும், சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தம் தரணும், பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் தரதா கூட வந்து இது எடுத்துக்கலாம். ஸோ அவர் சொன்ன விஷயம் வந்து கரெக்ட். நிறைய அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாயாவதி வந்து உத்தரப்பிரதேசில் சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க, ஒரு தலித் சிஎம். பட் அதுக்கப்புறம் அவங்களால வந்து இது பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, அப்படியே அவங்களுடைய அந்த பவர் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகிடுச்சு. ஸோ மற்ற ஸ்டேட்ஸில் வந்து பெரிய அளவில் வரல. பஞ்சாபில் கூட பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி வந்து பெரிய அளவில் இருக்காங்க பாப்புலேஷன் அப்படிங்கிறது, ஆனால் பெரிய அளவில் வந்து வர முடியல, ஒரு சிஎம் வந்து அங்கே வர முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய டிவிஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து பிஜேபி கூட ஒரு அலையன்ஸ் வைக்கலை, ஏடிஎம்கே கூட வைக்கலை, அவர் வச்சிருக்கிறது டிஎம்கே கூட, சமூக நீதி பேசக்கூடிய அரசியல் கட்சி,
பட் அவருக்கான இடம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தோம்னா டெப்டி சிஎம், டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸ்டேட்டில் வந்து வேறு ஒரு பார்ட்டி இருந்தாலும் அவங்க கூட பெரிய அளவில் அலைன்ஸ் வச்சு ஜெயிக்கிற பார்ட்டியில் இருக்கிற ஒரு தலைவர் வந்து ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக வராங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி பவன் கல்யாண் பார்த்தோம்னா ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்து இருக்கார். ஒரு நடிகர். அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி டெப்டி சிஎம்மாகவே ஆகிட்டார். திருமாவளவன் எத்தனை காலத்துலேருந்து எத்தனை வருஷமாக இங்கே இருக்கார். தமிழ் ஈழம் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பல பிரச்சனைகளுக்கு வந்து அவர் வந்து குரல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராரு. களத்துலேயும் இறங்கி பெரிய அளவில் போராடி இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவருக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர் வந்து ஒரு டெப்டி சிஎம் அது மாதிரியான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது அவருக்கான இடத்த வந்து ஒரு பெரிய அளவில் அவரை வந்து கௌரவிக்கப்படுற அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எட்டாக்கனியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதை விட ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வந்து பல காலத்தில் முன்னாடி வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு எனிமீஸ் மாதிரி வந்து 2 பேரும் ஒரு மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ ராமதாஸ் ஐயா அவர்களும் திருமாவளவன் அவர்களும் வந்து பல டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாங் டேர்மாக வந்து நிறைய ஒரு விஷயம் வந்து கொண்டு போகணும், இந்த 2 சமூகத்துக்கும் நடக்கிற பிரச்சனைகள் வந்து இல்லாத அளவுக்கு சுமூகமாக கொண்டு போகணுன்னு. ஆனால் 2 பேருக்குமே இருக்கிற என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, சில நேரங்களில் இவங்க 2 பேர் ஒன்று சேர்ந்தாலும் கூட இந்த கட்சியில் இருக்கிற இந்த 2 சமூகத்தில் இருக்கிற தொண்டர்களும் சரி, உள்ளுக்குள்ளே இருக்கிற அரசியல் தலைவர்களும் சரி, அவங்களுக்குள்ள சில மோதல்கள், நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுனால இந்த 2 கட்சிகளும் வந்து ஒரு அலைன்ஸ் பெரிய அளவில் ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு தான் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அது என்னென்னா, மக்கள் வந்து எங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து முதல்வராக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரீசெண்டாக திருமாவளவன் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம். அதை வந்து ஒரு முன் வச்சு கூட வந்து சொல்லியிருக்கலாம். ஒருவேளை ஃப்யூச்சரில் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து ஒன்று சேருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஒருவேளை இண்டிபெண்ட்டாக ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒருவேளை திமுகலேருந்து திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியே வந்தார் அப்படின்னா, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வச்சு பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திருமாவளவன் அவர்கள் வந்து முன்வைப்பாரா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக வந்து அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து அது நடக்கும்போது தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கலாம். என்னென்னா, இந்த 2 கட்சியும் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி, இல்லை ஒரு பெரிய அளவில் ஃபார்ம் பண்ணாங்க, இல்லை விஜய் மாதிரி ஒரு ஆளுமை கூட வந்து போய் சேர்ந்தாங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு விஷயம் வந்து நடக்கும். இங்கே வந்து திமுக அதிமுக இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஎல்லில் கூட வந்து பார்த்துருப்போம், மஞ்சள் சட்டை சிஎஸ்கேவும் ப்ளூ சட்டை மும்பை இந்தியன்ஸும் வந்து 2 பேரும் களத்தில் நின்னாங்கன்னா மற்ற எல்லா டீமும் வந்து செதறாங்க. அந்தளவுக்கு மஞ்சள் சட்டைக்கும் நீல சட்டைக்கும் ஒரு பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த அரசியல் களத்திலையும் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு 3ஆம் அணியாக விஜய் போன்றவர்களோ இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்ன கட்சிகளோடு சேர்ந்து பயணித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த அலைன்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியாது. என்னுடைய ஆசையும் அதுதான். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து போகணும். அவருக்கு இப்போ இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு இடமா தான் சொல்லணும். அவருக்கு வந்து அவங்க கட்சிக்கு வந்து ரிசர்வ்டு தொகுதி தவிர்த்து அவங்களும் வந்து பொது தொகுதிகள் வந்து கேட்குறாங்க, நிறைய வாட்டி வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் திருமாவளவன் அவர்கள் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை அப்படிங்கிறதும். ஸோ ரொம்ப நாளாக வந்து இவரை பற்றி பேசணும், இவரை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு வந்து ஒரு வீடியோ வந்து இவருக்காக பேசணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ அது இவருடைய பர்த்டே ஆகஸ்ட் 17th இந்த டைமில் வந்து ஒரு வீடியோவாக வந்து அமைஞ்சிருக்கு. அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.